வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக கொடுக்கப்படுது. தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். நம்ம டெய்லியும் வந்து கோல்டுக்கும் அண்டு நிஃப்டிக்கு வந்து லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கோம். அதனால வந்து இப்போ அதை ஃபாலோ பண்ணி பழகிக்கங்க. இதில பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இந்த டெலகிராம் லிங்க் கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுத்துட்டுருக்கேன் டெய்லி. இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் ஆகும். இப்போ வந்து டெய்லியும் வந்து மண்டே டூ ஃப்ரைடே வந்து உங்களுக்கு பிகினர்ஸ் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸா போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதில டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கங்க. அதை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்னா பாருங்க. இது ஈஸியா வந்து உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியா வந்து மார்க்கெட்ட பத்தி உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன், அதை எப்படி பண்ணிட்டு இருக்கேங்கிறத அப்படியே நான் உங்களுக்கு டெய்லி அப்டேட் குடுத்துட்டே தான் இருக்கேன். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாங்க. 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நேத்தே பை ட்ரெண்ட் தான் வந்துட்டான். இல்லைங்களா? அதாவது இது பிரேக் பண்ணி பாடி குளோஸ் பண்ணும்போதே பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான். முந்தா நாளே வந்துட்டான். அதனோட கன்டினியூட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல போயிருக்கான். நான் பாடி குளோஸ் எங்கேயுமே வைக்கல. அப்படிங்கிறத இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. பாடி குளோஸ் எங்கேயுமே வைக்கல. அதாவது இதுதான் கான்செப்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பாடி குளோஸ் வைக்கல. இப்போ ஹை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் போயிருக்கணும். அதுவரைக்கும் கூட போகல மார்க்கெட்டு. அங்கிருந்தே கீழ திரும்பிட்டு இருக்கான். அப்ப நேத்து மார்னிங் ஓப்பன் ஆனது இங்கருந்து, அப்படியே ஒரு கன்சால்டேஷன் ஆயி, இந்த ஹையவே பிரேக் பண்ண முடியல. ஓப்பன் ஆனத பிரேக் பண்ண முடியல. அதுக்கு பின்னாடி இப்ப கீழ வந்து இங்க லோ உடைச்சிருக்கான். லோ உடைச்சாலும் லோவ்லயும் கூட பார்த்தீங்கன்னா, பாடி குளோஸ் வைக்க முடியல. அப்படியே தான் ரன் ஆயிட்டு இருக்கா. இது 5 நிமிஷத்துல பார்த்தோம்னா, நம்மளுக்கு என்ன ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆர் 15 நிமிஷம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது 15 நிமிஷம் எடுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ரேஞ்சு. அதாவது இதுதான் இந்த லோ உடைச்சா தான் செல் ட்ரெண்டு. ஆனா அவன் வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயே இன்னும் ஆடிட்டு இருக்கா. கீழ வர்றான், மறுபடியும் மேல போறான், மறுபடியும் போயிட்டு கீழ வர்றான். இப்ப கீழ வந்து இப்ப தான் வந்து அவ ஃபர்ஸ்ட்டா வந்து அது லோ உடைச்ச மாரி தெரியல. பட் பாடி மட்டும் மேல தூக்கி கொண்டு போய் வச்சிருக்கா. விக்க மட்டும் கீழ வச்சுட்டு போயிட்டு இருக்கா. அப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா, மறுபடியும் நான் மேல தான் போக போறோம்னு தான் இண்டிகேட் பண்ற மாரி தோணுது. இந்த விக் இவ்வளோ தூரம்லாம் வச்சிருக்க கூடாது. பட் இவ்வளோ தூரம் வைக்குதுன்னா, நான் கீழ வர்றதுக்கு பெருசா ஐடியா இல்ல அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட்டிங்கிறது மேல தான் மறுபடியும் மூவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா 5 மினிட்ஸ்ல பார்த்தா செல் ட்ரெண்டுக்கு வந்திருக்கும். அதுல எந்த மாற்றமும் இருக்காது. 5 மினிட்ஸ்லயே காட்டுறவங்களுக்கு 50 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு இப்படி தான் சொல்லுது. 5 மினிட்ஸ பொறுத்தளவுக்கு செல் ட்ரெண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க. அவன் இங்கேயே வந்து செல்லுக்கு வந்து போட்டு மறுபடியும் ஐ உடைச்சுட்டு பைக்கு போறான். அகைன் அதே இடத்துல சப்போர்ட் எடுத்து எடுத்து மேல போயிருக்கான். டிமாண்ட் ஜோன் வந்தா மேல போறான். மேல போனவன் பாருங்க இந்த இடத்துல வந்து ஐயும் பிரேக் பண்ணிக்கிறான். பாடி க்ளோஸும் வச்சிருக்கான். அப்ப அங்கிருந்து போனவன் என்ன பண்ணிட்டான், ஃபர்ஸ்ட்டு அது பிரேக் பண்ணியாச்சுன்னா, இது லோவா இருக்கு. இந்த லோ பாருங்க என்ன பண்ணியிருக்கான்னு வந்து பாடி க்ளோஸ் பண்ணி பிரேக் பண்ணிட்டான். அப்ப என்னன்னா, செல் ட்ரெண்ட் இங்க கன்டின்யூ ஆகுது அப்படின்னு அவன் இண்டிகேட் பண்றான். அப்ப என்ன பண்றான், மறுபடியும் கீழ வந்து மேல போய் மறுபடியும் கீழ தான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. பாருங்க அப்படியே மேல இப்படி ஆகி கீழ வந்துட்டு இருக்கு. 5 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு தெளிவா ஒரு ட்ரெண்டுக்கு வந்திருக்கு. பட் 50 மினிட்ஸ்ன்னு வரல. 1 ஹவர் வரல. அப்போ எது பவர்ன்னு கேட்டீங்கன்னா, அது 1 ஹவர் பொறுத்தளவுக்கு பை ட்ரெண்ட்ல இருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் கீழ வந்தாலும் கூட ஒரு ரேஞ்ச் வந்தா திரும்பி போறதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகமா இருக்கு. இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். இப்படித்தான் நம்ம பார்க்கணும். மார்க்கெட்ட பார்த்து பழகிட்டோம்னா ரொம்ப எளிமையா இருக்கும். நெறைய பேர் மார்க்கெட்ட எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல. பட் வந்து இப்படிதான் பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல வர்றேன். பார்த்தா ஈஸியா இருக்கு. பாருங்க அது கீழ தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. மேல போறது, கீழ வர்றது. ஆனா இங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும். இத இங்கிருந்து எடுத்து பாருங்க. அப்படியே லோவர் லோ கீழ லோவர் ஹை வச்சுட்டே வந்துட்டு இருக்கா. அந்த ஹை உடைக்க முடியாம கீழ வச்சுட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ மார்க்கெட் கீழ போறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் இருக்குன்னு தெரியுது. பட் 1 ஹவர் 50 மினிட்ஸ பொறுத்தளவுக்கு கீழ வர முடியாது. இது அப்படியே ஒரு அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கீழ வந்தா கூட மறுபடியும் மேல திருப்புறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான். இதுதான் மார்க்கெட்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. இது இந்த மாரி பிரிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ரைட் நம்ம அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம்.